வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் செவ்வாழை பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். செவ்வாழை பழத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஏராளமான நன்மைகள் இருக்குது. உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு பொட்டாசியம் சத்து செவ்வாழை பழத்தில் இருக்குது. கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு தேவையான பீட்டா கரோட்டின்கள்லாம் செவ்வாழை பழத்தில் இருக்குது. சுகர் பேஷண்ட்ஸ் கூட செவ்வாழை பழத்தை தினசரி தங்களுடைய உணவுகளை சேர்த்துட்டு வரும்போது அவங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாடோடு இருக்கும். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதால செவ்வாழை பழம் நமக்கு இருக்கக்கூடிய நோய்களுமே நமக்கு குணப்படுத்தும். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளை எதிர்த்து போராடி அந்த நோய்கள் நமக்கு வராமலும் தடுக்கும். செவ்வாழை பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். செவ்வாழையினுடைய கிளைசமிக் குறியீடு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் இருக்குது அப்படின்றதால, ஸோ கிளைசமிக் குறியீடு கொண்டிருக்கக்கூடிய உணவு செவ்வாழை அப்படின்றதால சுகர் பேஷண்ட்ஸ் அதை எடுத்துக்கலாம். அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் வந்து கிடைக்கும். பொதுவாக மஞ்சள் மற்றும் செவ்வாழை பழத்தை ஒப்பிடும்போது மஞ்சள் வாழைப்பழம் அதிக கிளைசமிக் குறியீட்டை வந்து கொண்டிருக்கு. செவ்வாழை பழம் குறைந்த கிளைசமிக் குறியீட்டை தான் வந்து பெற்றிருக்கிறதால நீரிழிவு நோயாளிகள் தாராளமாக இந்த பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து லோ கிளைசமிக் குறியீடு கொண்டிருக்கக்கூடிய உணவு அப்படின்றதால ரத்த ஓட்டத்தில் சர்க்கரையினுடைய சர்க்கரை வந்து படிப்படியாக தான் வந்து நமக்கு வந்து இது பண்ணுமே தவிர அதை குறைக்கிறதுக்கு தான் இது உதவிகரமாக இருக்கும். இதனால நீரிழிவு நோயாளிகள் ரத்த சர்க்கரையினுடைய அளவானது கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க வேண்டியது அவசியம் அப்படின்றதால செவ்வாழை பழத்தினுடைய கிளைசமிக் குறியீடு வந்து 45 இருக்கு. அப்போ மஞ்சள் வாழைப்பழத்தினுடைய கிளைசமிக் குறியீடு 51 இருக்கு. இதனால லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாழை பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு நமக்கு கட்டுப்பாடோடு இருக்கும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கெல்லாம் செவ்வாழை பழம் உதவிகரமாக இருக்கும். இதுக்கு செவ்வாழை பழத்தில் அதிக அளவு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துக்கள் காணப்படுது. இதை தவிர விட்டமின் சி எனும் உயிர் சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் போன்ற சத்துக்கள் எல்லாமே காணப்படுது. நீரிழிவு நோயாளிகளுக்கெல்லாம் எடை இழப்பு ஊக்குவிக்கிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த செவ்வாழை பழம் உதவிகரமாக இருக்கும். ஸோ அந்த செவ்வாழை பழத்தில் நார் சத்துக்கள் மற்றும் அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. இந்த வாழைப்பழத்தில் கலோரிகள் மற்றும் கொழுப்புகள் குறைவாக இருக்கிறதாலும் நார் சத்துக்கள் அதிக அளவில் இருக்கிறதாலும் நீண்ட நேரம் வயிறு நிரம்பிய ஒரு உணர்வை கொடுக்கும். இது உடல் பருமன், நீரிழிவு நோய், இதய நோய் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகளை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து வெயிட் அதிகமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம், இதயம் சார்ந்த பிரச்சனை, இந்த மாதிரி அவருக்கும் உடல் பருமன்லாம் அதிகமாகிடும். அப்போ பிற ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளை நமக்கு வந்து களையிறதுக்கு நீரிழிவு நோயாளிகள்லாம் அவங்களுடைய உணவுகளை வந்து சரியாக சாப்பிடும்போது ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கெல்லாம் உடல் எடையை குறிப்பாக அவங்களுக்கு வந்து உடல் பருமன் ஆகாமல் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடிய இந்த செவ்வாழை பழம் உதவிகரமாக இருக்கும். உடல் ஆற்றல், அந்த எனர்ஜியை வந்து அதிகரிக்கிறது செவ்வாழை பழம். நீரிழிவு நோயாளிகளுக்கெல்லாம் உடல் ஆற்றல் அப்படின்றது மிகவும் அவசியம். நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய சோம்பலை போக்குறதுக்கு செவ்வாழை பழம் உதவிகரமாக இருக்கும். செவ்வாழை பழம் உடல் ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய சுக்ரோஸ், குளுக்கோஸ் மற்றும் ஃப்ரக்டோஸ் போன்ற இயற்கை சர்க்கரைகளை கொண்டிருக்கு. இந்த சர்க்கரைகள் ரத்தத்தில் மெதுவாக உடைந்து உடல் ஆற்றலை அதிகரிக்கும். எனவே நீரிழிவு நோயாளிகள் தங்களுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை, மெட்டபாலிசத்தை வந்து அதிகரிக்க நினைச்சாங்க அப்படின்னா செவ்வாழை பழத்தை சாப்பிட்டு வருவது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அவங்களுடைய மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகும்போது எனர்ஜியும் அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். பலவிதமான நோய்களை எதிர்த்து போராடலாம். சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிப்பாங்க செவ்வாழை பழத்தை சாப்பிடும்போது. ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு செவ்வாழை பழம் உதவிகரமாக இருக்கும். செவ்வாழை பழத்தில் பொட்டாசியம், மெக்னீசியம் போன்ற ரத்த நாளங்களை சுருங்கி விரிவுபடுத்தக்கூடிய தன்மையெல்லாம் காணப்படுது. இது நம்மளுடைய ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும். உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதாவது ஹை பிபி என்று சொல்லக்கூடிய அந்த ஹை பிளட் பிரஷரை நமக்கு கண்ட்ரோலாக வைத்து பிபி ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கு செவ்வாழை பழம் உதவிகரமாக இருக்கும். இதய நோய்கள் உருவாகக்கூடிய ஆபத்தை இதன் மூலமாக நமக்கு குறைத்துக் கொள்ளலாம். ஏன்னா பிபி நமக்கு கண்ட்ரோல் ஆகல அப்படின்னா ரத்த நாளங்கள் மிக சிறப்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்திற்கு ரத்தத்தை அனுப்பாது. அதனால நமக்கு மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பலவிதமான இதயம் சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படும். எனவே பிபி எல்லாம் கண்ட்ரோலாக வைத்து இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு செவ்வாழை பழம் உதவிகரமாக இருக்கும். செவ்வாழை பழம் இருக்குங்க இல்லையா, ஸோ இது வந்து நோய் உருவாகக்கூடிய ஆபத்தை குறைக்கும். இதுக்கு காரணம் செவ்வாழை பழத்தில் இருக்கக்கூடிய ஆந்தோசைனின். இது கரோனரி இதய நோயினுடைய அபாயத்தை நமக்கு போக்கும். நீரிழிவு நோயை நிர்வகிக்கிறதுக்கு செவ்வாழை பழம் உதவிகரமாக இருக்கும். செவ்வாழை பழத்தில் குறைந்த கிளைசமிக் இருக்கிறதால ரத்த சர்க்கரையினுடைய அளவை எப்பொழுதுமே கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு செவ்வாழை பழம் உதவிகரமாக இருக்கும். இது குளுக்கோஸ் தொகுப்பில் ஈடுபடக்கூடிய ஆல்பா அமிலேஸ், குளுக்கோசிடேஸ் என்சைம்களினுடைய செயல்பாட்டை தடுக்கும். இதனால ரத்தத்தில் ஏற்படக்கூடிய உயர் ரத்த சர்க்கரை தடுக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். பார்வை திறனை அதிகரிக்கிறது நாம சாப்பிடக்கூடிய செவ்வாழை பழம். அதாவது தொடர்ந்து தினமும் செவ்வாழை பழத்தை எடுத்துக்கலாம். அப்படி முடியாட்டி போனாலும் வாரத்தில் ஒரு தடவையாவது செவ்வாழை பழத்தை நம்ம சாப்பிடணும். நீரிழிவு நோயாளிகள்லாம் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை வந்து டயாபெட்டிக்
டயாபெட்டிக் ரெட்டினோபதி. டயாபெட்டிக் ரெட்டினோபதியால் கண்களில் மாகுலர் சிதைவு, பார்வை திறன் இழத்தல், விழிகளில் இரத்த கசிவு போன்ற பிரச்சனைகள்லாம் நம்ம வந்து சந்திக்கிறோம். உயர் ரத்த அழுத்த சர்க்கரையினால கண்களில் இருக்கக்கூடிய பார்வை நரம்புகள் சேதமடைந்து டயாபெட்டிக் ரெட்டினோபதி ஏற்படுது. எனவே கண் பார்வையை மேம்படுத்த நினைக்கிறவங்கலாம் கருவட்டின் அடிகளில் இருக்கக்கூடிய செவ்வாழை பழத்தை நம்ம வந்து எடுத்துக்கொண்டு வரலாம். அதனால் நமக்கு கண் பார்வை கூர்மையாக இருக்கும். கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும். நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு செவ்வாழை பழம் அதிகரிக்குது. செவ்வாழை பழத்தில் விட்டமின் சி எனும் உயிர் சத்து நிறைந்திருக்கு. இதனால் விட்டமின் சியோட விட்டமின் B6 இருக்குது. ஸோ இது ரத்த வெள்ளை அணுக்களை நமக்கு உற்பத்தி செய்யும். போதுமான அளவுக்கு நம்மளுடைய ரத்தத்தில் ரத்த வெள்ளை அணுக்கள் இருக்கும்போது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கப்படும். அதாவது இம்யூன் பவர் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். இது இம்யூன் சிஸ்டத்தை ரொம்பவே ஸ்ட்ராங்காக வைக்கிறதால நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே செவ்வாழை பழம் குணப்படுத்தும். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளை எதிர்த்து போராடி அந்த பிரச்சனைகள் நமக்கு வராமல் தடுக்கப்படும். ஆன்டிபாடிகளை நமக்கு வந்து அதிகரித்து நோய் கிருமிகளை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை பெற்று நோய் எதிர்ப்பு சக்தியை பெறுவதற்கெல்லாம் செவ்வாழை பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். செரிமான ஆரோக்கியம் மேம்படுவதற்கு செவ்வாழை பழத்தை சாப்பிடலாம். செவ்வாழை பழம் ஒரு ஃப்ரீ பயோட்டிக் உணவு. இது வயிற்றில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஃப்ரக்டோகோசாக்கரைடுகள் மற்றும் இன்சுலின் போன்ற ஃப்ரீபயோட்டிக் நார்சத்துக்கெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடிய இந்த உணவுகள் இருக்குது. அதாவது செவ்வாழை பழத்தில் இருக்குது. இது நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய மலச்சிக்கல், வீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளையுமே சரி செய்யும். ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நீரிழிவு நோயாளிகள், அதாவது சுகர் பேஷண்ட்ஸ் தங்களுடைய உணவுகளில் அவங்களுடைய உணவுகளில் இந்த செவ்வாழை பழத்தை வந்து சேர்த்துக்கொள்ளும் போது அவங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். பொதுவாகவும் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கப்படும். குறிப்பாக வந்து ரத்தத்தில் சர்க்கரை கண்ட்ரோலாக இருக்கும். பார்வை திறன் அதிகரிக்கப்படும். உடல் எடை கண்ட்ரோல் இருக்கும். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர்லாம் கண்ட்ரோலாக இருக்கும். ஆற்றலை வந்து அதிகரிக்கிறதுக்கெல்லாம் செவ்வாழை பழம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு செவ்வாழை பழம் நிறைய நன்மைகளை கொடுக்கறதுக்கு காரணம் செவ்வாழை பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். அந்த ஊட்டச்சத்துக்கள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். செவ்வாழை பழத்தில் கலோரிகள் 90 கலோரிகள் இருக்குது. கொழுப்பு 0.3 கிராம் இருக்குது. கால்சியம் 5 மில்லிகிராம் இருக்குது. கார்போஹைட்ரேட்டுகள் 21 கிராம் இருக்குது. இரும்புச்சத்து 0.26 மில்லிகிராம் இருக்குது. புரோட்டீன் வந்து 1.3 கிராம் இருக்குது. ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துக்கள் 3 கிராம் இருக்குது. பொட்டாசியம் 358 மில்லிகிராம் இருக்குது. விட்டமின் வந்து B6 இருக்குங்க இல்லையா, ஸோ அது 0.3 மைக்ரோகிராம் இருக்குது. பாஸ்பரஸ் 22 மில்லிகிராம், மெக்னீசியம் 27 மில்லிகிராம், விட்டமின் சி எனும் உயிர் சத்து 8.7 மில்லிகிராம் இருக்குது. விட்டமின் B1 வந்து 0.031 மைக்ரோகிராம் இருக்குது. விட்டமின் B2 வந்து 0.073 மைக்ரோகிராம் இருக்குது. கோலின் 9.8 மில்லிகிராம் இருக்குது. ஃபோலேட் 20 மைக்ரோகிராம் இருக்குது. ஸோ இந்த ஊட்டச்சத்துக்கள் நிரம்பி காணப்படுவதால தான் செவ்வாழை பழம் நமக்கு நிறைய மருத்துவமைகளை கொடுக்கும். பொதுவாக நீரிழிவு நோயாளிகள்லாம் தங்களுடைய உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ளும் போது அவங்க கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா கட்டுப்பாடான உணவுகளை அவங்க கடைபிடிக்கும் போது தான் அவங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாடோடு இருக்கும். ஸோ இப்போ வந்து பழங்கள் மற்றும் காய்கறிகள், அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகள்லாம் சுகர் பேஷண்ட்ஸ் வந்து தொடர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். கடுமையான உணவு பயிற்சியை உங்கள் கட்டுப்பாடை மேற்கொள்ளும் போது தான் சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட முடியும். அதனால் நீங்கள் சுகர் ப்ராப்ளம் கொண்டிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து செவ்வாழை பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். அல்லது மற்ற செரிமானம் சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்குது, இதயம் சார்ந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு இருக்குது, ரத்த அழுத்தம் சார்ந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது அப்படின்னா அதை கியூர் பண்ணிக்கிறதுக்கும் செவ்வாழை பழத்தை சாப்பிட்டு நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.